விசிடி நம்பரு 654-654 ஜெயநகர் கர்நாடக். முரளி டேட்டு 19/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 18/4/2007. आज का प्रातः क्लास है 19 अगस्त 1967. ஓம் சாந்தி. இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 19 ஆகஸ்ட் 1967. ओम बेहद का बाप बैठ बेहद के बच्चों को समझाते. ஓம் சாந்தி. எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா உட்காந்து எல்லேருக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. बेहद का बाप अर्थात 500-700 करोड़ का बाप. எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா அப்படின்னா 500 கோடி 700 கோடிக்கு அப்பா. पर्सनालिटी में அந்த பர்சனாலிட்டியில आत्माओं का बाप भी है और मनुष्य शक्ति का बाप भी है. ஆத்மாக்களுக்கு அப்பாவும் இருக்காங்க, பிறகு மனித சிருஷ்டிக்கு அப்பா கூடயும் இருக்காங்க. दोनों बेहद के बाप இரண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கள் इकट्ठे கூட இருக்காங்க. बेहद के बच्चों को समझाने वाला कौन है? எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்க கூடியவர் யாராயிருக்காங்க? बेहद का रूहानी बाप. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அப்பா. और बेहद के बच्चों में बेहद का पहला बच्चा कौन है? பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஃபர்ஸ்ட் குழந்தை யாராயிருக்காங்க? बेहद का रूहानी बाप कौन है? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அப்பா யாராயிருக்காங்க? सुप्रीम सोल. சுப்ரீம் சோல். फिर बेहद का रूहानी बच्चा कौन है? பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக குழந்தை யாரானாங்க? प्रजापिता. பிரஜாபிதா. दोनों बाप है तो बाप. இரண்டு அப்பாக்கள் தான் இருக்காங்க. एक है मनुष्य सृष्टि का बाप ஒருத்தரா இருக்காங்க மனித சிருஷ்டிக்கு அப்பா. और दूसरा है सिर्फ रूहों का बाप. இன்னொருத்தர் யாருன்னா ஆத்மாக்களுக்கு அப்பான்னு சொல்றாங்க. समझाने वाला कौन है? புரிய வைக்க கூடியவர் யாராயிருக்காங்க? रूहों का बाप. ஆத்மாக்களுக்கு அப்பா. अब प्रश्न उठता है बेहद का बाप कौन है? இப்போ क्वेश्चन வருது, கேள்வி என்ன வருதுன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா யாராயிருக்காங்க? मनुष्य सृष्टि का बाप समझाने वाला அப்படின்னா மனித சிருஷ்டிக்கு அப்பா புரிய வைக்க கூடியவர் बेहद का बाप कहे அவங்கள எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பான்னு சொல்றதா? या आत्माओं का बाप बेहद का बाप कहे? இல்லைன்னா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பான்னு சொல்றதா?
ये तो जानते हो कि सबका बाप एक ही है। இந்த விஷயத்தை பற்றி தெரியும். என்னன்னா எல்லாருக்குமே அப்பா ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு. कौन एक? யாரு ஒருத்தருன்னா जब एक और दो का सवाल आता है எப்போ ஒருத்தர் பிறகு ரெண்டு பேரினோட கேள்வி வருதோ तो बेहद का बाप एक कौन? அப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா ஒருத்தர் யாரா இருக்காங்க? माना कोई एक पर्सनालिटी है। அப்படின்னா யாரோ ஒரு பர்சனாலிட்டி, அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டி இருக்காரு, जिसको இருக்குது. அவங்களுக்காக परम पिता परमात्मा कहा जाता है। பரம்பிதா பரமாத்மன் சொல்லப்படுகிறாரு. परम पिता तो एक ही है। பரம்பிதா ஒருத்தர் தான் இருக்காங்க. उनको सब बच्चे भूल गए। அவங்கள எல்லா குழந்தைகள் மறந்துட்டாங்க. इसलिए परम पिता परमात्मा जो दुख हरता सुख करता है, அதனாலதான் பரம்பிதா பரமாத்மா யாரு துக்கத்தை எடுத்து சுக்கத்தை கொடுக்க கூடியவராயிருக்காரு. उनसे सुख कोई को मिलता नहीं। அவங்களிடம் இருந்து யாருக்குமே சுகம் கிடைக்கிறது இல்ல. सुख न मिलने का कारण சுகம் கிடைக்காம இருக்கிற காரணம் क्या बताया? என்னன்னு சொன்னாங்க? कि उस बेहद के परम पिता परमात्मा को सब भूल गए हैं। அந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட பரம்பிதா பரமாத்மாவை எல்லாருமே மறந்துட்டாங்க. परम पिता को भी भूल गए பரம்பிதாவையும் மறந்துட்டாங்க. और परम आत्मा को भी भूल गए। பிறகு பரமாத்மாவை கூடயும் மறந்துட்டாங்க. दोनों का जो कॉम्बिनेशन एक पर्सनालिटी है, ரெண்டு பேரினோட காம்பினேஷன் ஒரு பர்சனாலிட்டி என்ன இருக்குது, वो भी भूला हुआ है। அது கூட எப்படின்னா அவங்கள கூடயும் மறந்து जो இருக்கீங்க. संगम युग में ही प्रत्यक्ष होता है। யாரு சங்கம் யுகத்துல தான் பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. अब तुम बच्चे जानते हो बाप हमारे दुख कैसे हर रहा है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் அப்பா நம்மளோட துக்கத்தை எப்படி தூரம் செஞ்சிட்டு இருக்காங்க என்ற விஷயம். फिर और सुख फिर सभी और सुख शांति में चले जाएंगे। பிறகு எல்லாருமே அந்த சுக சாந்திக்கு போயிடுவாங்க. परंतु सब तो सुख में नहीं जाएंगे। ஆனா எல்லாருமே சுகத்துக்கு போக மாட்டாங்க. कुछ सुख में कुछ शांति में चले जाएंगे। கொஞ்சம் பேரு சுகத்துக்கு, சில பேரு சாந்திக்கு போயிடுவாங்க. कोई सत्युग में पार्ट बजाते हैं, कोई त्रेता में, कोई द्वापर में। சிலரு சத்யுகத்துல பாட்டு செய்வாங்க, சிலரு திரேதா துவாபர் இதுல பாட்டு செய்வாங்க. तुम जब सत्युग में रहते हो நீங்க எப்போ சத்யுகத்துல இருப்பீங்களோ तो बाकी सब मुक्ति धाम में रहते हैं। மற்றபடி எல்லாருமே முக்தி தாமத்துல இருப்பாங்க. उनको कहेंगे ईश्वर का घर। அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா ஈஸ்வரனோட வீடு. मुसलमान लोग जब नमाज पढ़ते हैं முஸ்லிம் ஜனங்க எப்போ நமாஸ படிக்கிறாங்க तो सब मिलजुल कर खुदा ताला की बंदगी करते हैं। அப்ப எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக என்ன செய்வாங்கன்னா குதா இருக்காங்க இல்லையா, குதா தாலாவினோட அவங்களோட மகிமை செய்வாங்க. इसलिए எதுக்காக? इसलिए बंदगी करते हैं। அவங்களோட இந்த ஒரு மகிமை பாடுறாங்க. क्या बहस्त के लिए या अल्लाह के पास जाने के लिए? எதுக்காக இப்படி பூஜைய பண்றாங்க? என்ன ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காகவா இல்லன்னா அல்லாஹ் கிட்ட போகிறதுக்காகவா? कौन से मुसलमानों का तबक्का बहस्त के लिए बंदगी करता है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எந்த முசல்மானினோட குரூப் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காக பகவான நினைவு செய்றாங்க, और कौन से मुसलमान अल्लाह के पास जाने के लिए बंदगी करते हैं?
பிறகு எந்த முஸ்லிம்ஸ் அல்லாஹ் கிட்ட போகிறதுக்காக அவங்க மகிமைய பாடுறாங்க அப்படின்னா பிரேயர் பண்றாங்க. अल्लाह के घर को बहश्त तो नहीं कहा जाता. பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அல்லாஹ் வீடுக்கு இந்த ஸ்வர்கமன் சொல்ல முடியாது. वहाँ तो आत्माएं शांति में रहती हैं. அங்க ஆத்மாக்கள் அமைதியாக இருப்பாங்க. वहाँ अल्लाह के घर में शरीर नहीं रहता. அங்க அல்லாஹோட வீட்ல शरीரம் இருக்கிறது இல்ல. फिर अल्लाह कैसे कहा जाए? அப்போ அல்லாஹ் எப்படி சொல்ல முடியும்? अल्लाह माने क्या? அல்லாஹ் அண்ணா என்ன? अल्लाह माने ऊंचे से ऊंचा. அல்லாஹ் அண்ணா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ऊंचे और नीचे. உயர்ந்தவர் பிறகு தாழ்ந்தவர். सोल वर्ल्ड की बात है சோல் வேர்ல்டினோட விஷயமா या इस दुनिया की बात है? இல்லன்னா இந்த உலகத்தினோட விஷயமா இருக்குதா? ये जानते होंगे. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் தான். अल्लाह के पास हम आत्माएं जावेंगी. அல்லாஹ் கிட்ட ஆத்மாக்களா இருக்கிற நாம போகுவோம். अभी सिर्फ अल्लाह को याद करने से तो कोई पवित्र नहीं बन जाएंगे. இப்போ வெறும் அல்லாஹ்வை நினைவு செய்யறதுனால மட்டும் யாருமே ஸ்வர்கத்துக்கு போக மாட்டாங்க. अल्लाह को जानते ही नहीं. அல்லாஹ் பற்றி தெரியவே தெரியாது. अब मनुष्यों को राय देवे कि अल्लाह बाप आए सुख शांति का वर्षा दे रहे हैं. இப்போ மனிதர்களுக்கு சொன்னா வழிய காமிச்சா அல்லாஹ் சுக சாந்தியினோட வழிய கொடுத்துட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. विश्व में शांति कैसे होती है? உலகத்துல சாந்தி எப்படி உருவாகும்? कब थी? எப்போ இருந்தது? ये उनको कैसे समझावे? இந்த விஷயத்தை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? सर्विसेबल बच्चे जो हैं नंबरवार पुरुषार्थ अनुसार. சர்வீசபிள் குழந்தைகள் யார் இருக்காங்களோ நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக उनको ये चिंतन रहता है. அவங்களுக்கு இந்த சிந்தனை இருக்கும்னு சொல்றாங்க. किनको? யாருக்கு? सर्विसेबल बच्चों को ये चिंतन रहता है. சர்வீசபிள் குழந்தைகளுக்கு இந்த சிந்தனை இருக்கும். कि कैसे समझावे? எப்படி புரிய வைக்கணும் என்றது. ये सब बातें मनुष्य नहीं समझते हैं. இந்த எல்லா விஷயங்களை மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. तो ब्रह्मा मुखवंशावली ब्राह्मणों को ही बाप ने अपना परिचय दिया है. இப்போ பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களுக்கு தான் அப்பா இப்போ பரிச்சை அப்படின்னா அறிமுகத்தை கொடுத்திருக்காங்க. और सारी दुनिया की मनुष्य मात्र की மற்றபடி முழு உலகத்தினோட மனிதர்களுக்கு எல்லாருக்குமே जानकारी அறிமுகம் अर्थात पार्ट का भी परिचय दिए. அப்படின்னா பார்ட்டினோட அறிமுகத்தை கூடயும் கொடுத்திருக்காங்க. अब हम मनुष्य मात्र को இப்ப நம்ம மனிதர்களுக்கு எல்லாருக்குமே बाप और रचना का परिचय कैसे देवे? அப்பா பிறகு படைப்பினோட அறிமுகத்தை எப்படி கொடுக்கிறது? सो बताते हैं. அந்த விஷயத்தை பற்றி சொல்றோம். बाप सबको कहते हैं अपन को आत्मा समझ मुझ बाप को याद करो. அப்பா எல்லாருக்குமே சொல்றாங்க தன்னை ஆத்மா நினைச்சு என்ன நினைவு செய்யுங்க. तो तुम खुदा के घर चले जाओगे.
அப்போ நீங்க குதாவினோட வீட்டுக்கு போயிடுவீங்க. कहने वाला कौन है? சொல்லக்கூடியவர் யாரா இருக்காங்க? शिव बाप. शिव बाप. सबको कहते हैं अपन को आत्मा समझ मुझ बाप को याद करो. எல்லாருக்குமே சொல்றாங்க தன்னை ஆத்மான்னு நினைச்சு அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்கன்னு. उनसे बाप को எந்த அப்பாவை? मुझ माना कौन? என்னன்னா யார? शिव बाप को याद करो, बिंदी बाप को याद करो. शिव बापा நினைவு செய்யுங்க, பிந்தி அப்பாவை நினைவு செய்யுங்க. तो तुम खुदा के घर चले जाओगे. அப்போ நீங்க குதாவினோட வீட்டுக்கு போயிடுவீங்க. खुदा अलग है. அப்படின்னா குதா வேற இருக்காங்க. शिव अलग है. குதா வேற, பிறகு சிவன் வேறையான்னு கேக்குறாங்க. तो खुदा कहा ही जाता है जो खुद आता है. பாபா சொல்லிட்டு இருக்காங்க குதான்னு யாருக்கு சொல்வாங்கன்னா யாரு சுயம் வருவாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க. किसी के बुलाने से नहीं आता. யாரு கூப்பிடுறதுனால கூடயும் ஒண்ணு வர்றது இல்ல. गोल्डन एज अथवा बहस्त में सब तो जावेंगे. கோல்டன் ஏஜ் இல்லன்னா ஸ்வர்க்கத்துக்கு எல்லாருமே போகுவாங்க. जावेंगे. போகுவாங்களா? गोल्डन एज में सब जावेंगे. கோல்டன் ஏஜுக்கு எல்லாருமே போகுவாங்களா? सब तो नहीं जावेंगे. எல்லாரும் ஒண்ணு போகிறது இல்ல. वहाँ तो एक ही धर्म होता है. அங்க ஒரே தர்மம் தான் இருக்கும். बाकी सब शांति धाम में हैं. மற்றபடி எல்லாருமே சாந்தி தாமத்துல இருக்காங்க. इसमें कोई को नाराज होने की बात नहीं है. இதுல யாருக்குமே கோவப்படுற விஷயம் இல்ல. इस बात की नाराजगी. எந்த விஷயத்துல கோவப்படுற விஷயம்? कि हम स्वर्ग में क्यों नहीं जावेंगे. நாம ஏன் ஸ்வர்க்கத்துக்கு போக மாட்டோம்? हम शांति धाम में क्यों जावेंगे. நாம ஏன் சாந்தி தாமத்துக்கு மட்டும்தான் போகுவோம்? मनुष्य तो शांति ही मांगते हैं ना. மனிதர்கள் சாந்தி தானே கேக்குறாங்க. वो शांति तो मिलती है अल्लाह சாந்தி கிடைக்கிறது அல்லாஹ் अथवा गॉड फादर के घर में. இல்லன்னா காட் ஃபாதரினோட வீட்ல தான் கிடைக்குது. और आत्मा सब आती भी है शांति धाम से. பிறகு ஆத்மாக்கள் எல்லாருமே சாந்தி தாமத்திலிருந்து தான் வராங்க. वहाँ फिर तब जावेंगे அங்க பிறகு எப்போ போகுவாங்கன்னா जब नाटक पूरा होगा. எப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுமோ அப்போன்னு சொல்றாங்க. बाप आते भी है पति दुनिया से सबको ले जाने. அப்பா வர்றதே பதித்த உலகத்திலிருந்து எல்லார கூடயும் அழைச்சிட்டு போகிறதுக்காக. अभी तुम बच्चों की बुद्धि में है कि हम शांति धाम में जाते. இப்போ குழந்தைகளான உங்களோட புத்தியில இருக்குது நாம சாந்தி தாமத்துக்கு போயிடுவோம்னு. बाद में सुख धाम में आवेंगे. பிறகு சுக தாமத்துக்கு வருவோம். और ये है पुरुषोत्तम संगम युग. பிறகு இதா இருக்குது புருஷோத்தம் சங்கம் யுகம். पुरुषों में उत्तम उत्तम आत्माएं कौन कौन सी हैं. ஆத்மாக்கள்ல உத்தமமான ஆத்மாக்கள் யாரா இருக்காங்க इस युग में पता चलता है. இந்த யுகத்துல தெரியுதுன்னு சொல்றாங்க. कहते भी है पुरुषोत्तम अथवा उत्तम ते उत्तम पुरुष. சொல்லவும் செய்றாங்க புருஷோத்தம் இல்லைன்னா எல்லாத்தை விட உத்தமமான ஆத்மா. जब तक आत्मा पवित्र न बने எப்ப வரைக்கும் ஆத்மா பவித்திரம் ஆகிறது இல்லையோ तब तक उत्तम पुरुष बन नहीं सकती. அப்ப வரைக்கும் உத்தமமான புருஷ ஆக முடியாது.
அப்படின்னா ஆத்மா ஆக முடியாது. अब बाप तुमको कहते हैं இப்போ அப்பா உங்களுக்கு சொல்றாங்க, मुझे याद करने से सृष्टि चक्र को जानने से என்ன நினைவு செய்யறதுனால சிருஷ்டி சக்கரத்தினோட और साथ में दैवी गुण धारण करने से तुम पुरुषोत्तम बन जाओगे. சிருஷ்டி சக்கரத்தினோட விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுனால அது கூட தெய்வீ குணங்களை தாரண பண்றதுனால நீங்க உத்தமமான புருஷன் ஆயிடுவீங்க. ऐसे नहीं, அப்படி இல்ல, सिर्फ याद से पुरुषोत्तम बन सकते हैं. வெறும் நினைவு செய்யறதுனால மட்டும்தான் புருஷோத்தம் ஆக முடியும் என்ற விஷயம் இல்ல. नहीं, அப்படி இல்ல, दैवी गुण भी धारण करने, தெய்வீகமான குணங்களை கூடயும் தாரண செய்யணும் पुरुषोत्तम बनने के लिए. புருஷோத்தம் ஆகிறதுக்காக. बाबा ने समझाया था பாபா புரிய வச்சிருந்தாங்க, कि उस समय सभी के कैरेक्टर्स, इस समय सभी के कैरेक्टर्स बिगड़े हुए हैं. இந்த நேரத்துல எல்லாரோட கேரக்டர்ஸ் கூடயும் நடத்தைன்றது கெட்டு போயிருக்குது. नई रचना में तो कैरेक्टर बहुत फर्स्ट क्लास होते हैं. புது ரச்சனா இருக்கும் இல்லையா, படைப்பு, அதுல கேரக்டர் நடத்தைன்றது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக இருக்கும். भारतवासी उच्च कैरेक्टर वाले थे. பாரதவாசிகள் தான் உயர்ந்த நடத்த இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, நல்ல கேரக்டர்காரங்களாக இருந்தாங்க. ऊंच से ऊंच कैरेक्टर वालों को कम कैरेक्टर वाले माथा टेकते हैं. உயர்ந்ததிலும் உயர்ந்த கேரக்டர் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு முன்னாடி கம்மி கேரக்டர் அப்படின்னா நடத்த கொஞ்சம் கம்மி இருக்கும் இல்லையா, நல்ல நடத்த அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா தலைய வணங்குவாங்க. उनकी कैरेक्टर वर्णन करते हैं. அவங்களோட நடத்தைய பற்றி வர்ணனை செய்றாங்க. ये तुम बच्चे ही समझते हो. இந்த விஷயத்த குழந்தைகளான நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. अब औरों को कैसे समझावें? இப்போ மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? कौन सी सहज युक्ति रचे? எந்த சகஜமான யுக்திய படைக்கிறது? ये है आत्माओं का तीसरा नेत्र खोलना. இதா இருக்குது ஆத்மாக்களோட மூணாவது கண்ண ஓபன் பண்றது. बाबा की आत्मा में ज्ञान है. பாபாவோட ஆத்மால ஞானம் இருக்குது. मनुष्य कहते हैं मेरे में ज्ञान है. மனிதர்கள் சொல்றாங்க எனக்குள்ள ஞானம் இருக்கு. ये भी एक प्रकार का देह अभिमान है. இதுவும் ஒரு ரூபத்துல தேகாபிமானம் இருக்குது. जो कहते हैं मेरे में ज्ञान है. யாரு சொல்றாங்க எனக்குள்ள ஞானம் இருக்குதுன்னு? इस बात में तो आत्माभिमानी बनना है. இந்த விஷயத்துல ஆத்மாபிமானிகளாக ஆகணும். वास्तव में मनुष्यों में ज्ञान है क्या? வாஸ்தவத்துல மனிதர்களுக்குள்ள ஞானம் இருக்குதா? जो भी ज्ञान है वो अज्ञान ही है. ஏதெல்லாம் ஞானம் இருக்குதோ அது அஞ்ஞானம் தான் இருக்குது. सच्चाई को ज्ञान कहा जाता है. என்ன உண்மை இருக்குதோ அதுக்கு ஞானம்னு சொல்லப்படுகிறது. सच्चाई का ज्ञान सिवाय सत्य परमपिता परमात्मा बाप के और कोई के पास உண்மைக்கான ஞானம் பரம்பிதா பரமாத்மா தவிர வேற யாருக்கிட்டையும் होता ही नहीं. இருக்கிறதே இல்ல. अगर कोई के पास होता भी है ஒருவேளை இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா तो बाप से ही मिलता है. அப்போ அப்பா இடம் இருந்துதான் கிடைக்குது. तो ये देह अभिमान नहीं आना चाहिए कि मैं ज्ञानी हूँ. அதனால பாபா சொல்றாங்க இந்த தேகாபிமானம் வரக்கூடாது, நானு ஞானி ஆயிருக்கிறேன், मेरे में ज्ञान है. எனக்குள்ள ஞானம் இருக்குதுன்னு युक्ति से समझाना है. யுக்தியாக புரிய வைக்கணும். वो लोग कृष्ण को भगवान समझ लेते हैं. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கிருஷ்ணரை பகவான் நினைச்சுக்கிறாங்க. वो भगवान को जानते ही नहीं है.
அவங்களுக்கு பகவான் பற்றி தெரியவே தெரியாது. ऋषि मुनि आदि भी कहते थे हम नहीं जानते. ரிஷி முனிகள் இவங்க எல்லா கூடயும் சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியாதுன்னு. समझते हैं मनुष्य भगवान हो नहीं सकता. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மனிதர்கள் பகவான் ஆகவே முடியாது. निराकार भगवान ही भगवान है. நிராகார் பகவான் தான் பகவானா இருக்காங்க. परंतु उनका नाम रूप देश काल क्या है? ஆனா அவங்களோட பேரு ரூபம் தேசம் காலம் என்ன இருக்குது? रूप रंग क्या है? அவங்களோட ரூபம் பிறகு கலர் என்ன? कुछ नहीं जानते. எதுவுமே தெரியாது. नहीं जानते हैं तो कह देते हैं नाम रूप से न्यारा है. தெரியாது அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா பேரு பிறகு ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவர் ஆயிருக்காங்கன்னு. इतनी भी समझ नहीं है. இந்த அளவுக்கு கூடயும் புத்தி இல்ல. नाम रूप से न्यारी वस्तु कैसे हो सकती है? பேரு பிறகு ரூபத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் எப்படியாக இருக்க முடியும்? इम्पॉसिबल. இம்பாசிபிள்னு சொல்றாங்க. ஆகாத விஷயமா இருக்கு. अगर कहते हैं पत्थर भीतर में है. ஒருவேளை சொல்றோம் கல்லு பிறகு செவர்ல இருக்காங்கன்னு, மண்ணாங்கட்டி பிறகு செவர்ல இருக்காங்கன்னு சொன்னா ஒவ்வொரு துகள்ல இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களோடது பேரு பிறகு ரூபம் ஆயிடுது. சில நேரத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க, சில நேரத்துல வேற விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்த பற்றி குழந்தைகளுக்கு பகல இரவு ரொம்ப சிந்தனை நடக்கணும்னு சொல்றாங்க. எப்படி மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு. இது எப்படின்னா மனிதர்ல இருந்து தேவதைகள் ஆகிறதுக்கான புருஷோத்தம் சங்கம் யுகமா இருக்குது. மனுஷ தேவதாவுக்கு நமன் கர்த்தே. மனிதர்கள் தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்றாங்க, நமனம் பண்றாங்க. மனுஷ நமன் नहीं करते. மனிதர்கள் மனிதர்களுக்கு போய் நமனம் பண்றது இல்ல, தலைய வணங்குறது இல்ல. मुसलमान लोग भी बंदगी करते हैं. முஸ்லிம்ஸ் கூடயும் அந்த பிரேயரை பண்றாங்க. अल्लाह को बैठ करके याद करते हैं. அல்லாஹ்வ உட்கார்ந்து நினைவு செய்றாங்க. तुम जानते हो? உங்களுக்கு தெரியும். वो हम लोगों के पास तो पहुंच नहीं सकेंगे. அவங்க நம்ம கிட்ட வந்து சேர முடியாது. मुख्य बात है अल्लाह के पास कैसे पहुंचे. முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாஹ் கிட்ட எப்படி போய் சேருறது. फिर अल्लाह से பிறகு அல்லாஹ்லிருந்து नई सृष्टि रचते हैं. புது சிருஷ்டி உருவாக்குறாங்க. तो ये सब बातें कैसे समझावे? அப்போ இந்த எல்லா விஷயங்களை எப்படி புரிய வைக்கிறது? सरस्वती वाणी का दूसरा पेज. इसलिए बच्चों को विचार सागर मंथन करना पड़े. அதனாலதான் குழந்தைகளுக்கு விசார சாகர மந்தனத்தை செய்யணும். आपको तो विचार सागर मंथन नहीं करना है. அப்பாக்கு விசார சாகர மந்தன பண்ற அவசியம் என்றது இல்ல. बाप विचार सागर मंथन करने की युक्ति बच्चों को बतलाते. அப்பா விசார சாகர மந்தன பண்ற யுக்தி என்றது அந்த மெத்தட் என்றது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க, சொல்றாங்க. ये समय सभी आयरन एज में तमो प्रधान है. இந்த நேரத்துல எல்லாருமே ஐரன் ஏஜ்ல இருக்கீங்க, தமோ பிரதானமா இருக்கீங்க. जरूर कोई समय गोल्डन एज में थे. கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்துல கோல்டன் ஏஜ்ல இருந்தீங்க. गोल्डन एज को प्योरिटी की वो एज कहा जाता है. கோல்டன் ஏஜ்க்கு பியூரிட்டியினோட ஏஜ்னு சொல்லப்படுகிறது. प्योरिटी और इम्प्योरिटी. பியூரிட்டி பிறகு இம்பியூரிட்டி. सोने में भी खाद डाली जाती है. தங்கத்துல கூடயும்
என்ன செய்வாங்கன்னா கலப்படத்தை போடுறாங்க. आत्मा पहले सत्व प्रधान, फिर उनमें खाद पड़ती है. ஆத்மால ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானம், பிறகு அதுல என்னென்ன கலப்படம் மிக்ஸ் ஆகுது. जब तमो प्रधान बन जाती है तो बाप को आना है. எப்போ தமோ பிரதான ஆயிடுதோ அப்போ அப்பாக்கு வர வேண்டியதாக இருக்கும். बाप ही आए थे सतो प्रधान सुखधाम बनाते. அப்பா தான் வந்து சத்தோ பிரதான் சுகதாமமாக ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. दुनिया की हर चीज 4 अवस्थाओं से गुजरती है. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருள் கூடயும் 4 ஸ்டேஜஸ் தாண்டதுன்னு சொல்றாங்க. सुखधाम भी 4 अवस्थाओं से गुजरता है. சுகதாமம் கூடயும் 4 ஸ்டேஜஸ் தாண்டதுன்னு சொல்றாங்க. बाप कौन सा सुखधाम बनाते हैं? அப்பா எந்த சுகதாமத்தை உருவாக்குறாங்க? सतो प्रधान सुखधाम बाप बनाते हैं. சத்தோ பிரதான் சுகதாமத்தை அப்பா உருவாக்குறாங்க. फिर सुखधाम को तमो प्रधान कौन बनाता है? பிறகு சுகதாமத்தை தமோ பிரதானமாக யார் ஆக்கிடுறாங்க? யாரோ சொல்றாங்க ராவன். பாபா சொல்றாங்க அங்க ராவணன் இருப்பானா? संगम युग में जो रावण संप्रदाय में कन्वर्ट होने वाली आत्माएं है, சங்கம் யுகத்துல யாரு ராவண சம்பிரதாயத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க. कोई सुखधाम को भी तमो प्रधान बनाती है. அவங்கதான் சுகதாமத்தை கூடயும் தமோ பிரதானமாக ஆக்குறாங்க. बाप आए सतो प्रधान सुखधाम बनाते हैं. அப்பா வந்து சத்தோ பிரதான் சுகதாமமாக ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. सुखधाम में सिर्फ भारतवासी ही होते हैं. சுகதாமத்துல வெறும் பாரதவாசிகள் தான் இருப்பாங்க. जो सतो प्रधान सुखधाम है उसमें सिर्फ कौन होंगे? இப்போ சத்தோ பிரதான் சுகதாமம் என்ன இருக்குதோ அதுல வெறும் யார் இருப்பாங்க? सिर्फ भारतवासी होंगे. வெறும் பாரதவாசிகள் இருப்பாங்க. और जितना डिग्रेड होता जाता है பிறகு எந்த அளவுக்கு டிகிரேட் ஆயிட்டே போகுதோ सुखधाम उसमें उतने ही परसेंटेज में சுகதாமம் பிறகு அதுல அந்த அளவுக்கு பர்சன்டேஜ்ல और धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं मिक्स होती जाती है. மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் மிக்ஸ் ஆயிட்டே போகுவாங்கன்னு சொல்றாங்க. शांति धाम में तो सब प्योर रहती है. சாந்தி தாமத்துல எல்லாருமே பியூராக இருப்பாங்க. वहाँ कोई मिक्सरिटी नहीं. அங்க எந்த விதமான மிக்ஸ்டாரிட்டியும் இருக்கிறது இல்ல. फिर यहाँ आकर के आते आते इम्प्योर बन जाते हैं. பிறகு இங்க வர என்ன ஆயிடுதுன்னா இம்பியூர் ஆயிடுறாங்க. हर एक मनुष्य सतो प्रधान से सतो रजो तमो में जरूर आते हैं. ஒவ்வொரு மனித ஆத்மா சத்தோ பிரதான்ல இருந்து சத்தோ ரஜோ தமோல கண்டிப்பாக வராங்க. अब उनको कैसे बतावे कि तुम सब अल्लाह के घर कैसे पहुँच सकते हो? இப்ப அவங்களுக்கு எப்படி சொல்றது நீங்க எல்லாருமே அல்லாஹ்வோட வீட்ல எப்படி போய் சேரலாம் என்ற விஷயம். देह के सब संबंधों को छोड़ தேகத்தினோட எல்லா உறவுகளை விட்டு अपन को आत्मा समझो தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. तो तुम अल्लाह के घर में पहुँच जाओगे. அப்போ நீங்க அல்லாஹ்வோட வீட்டுக்கு போய் சேருவீங்க. भगवान वाच है. பகவான் சொல்றாங்க देह के धर्म सब छोड़ अपन को आत्मा समझो. தேகத்தினோட எல்லா தர்மங்களை விட்டு தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க.
मेरे को याद करने से ये जो 5 भूत हैं என்ன நினைவு செய்யறதுனால இந்த 5 பூதங்கள் என்ன இருக்கு वो निकल जाएंगे। அது போயிடும்னு சொல்றாங்க. तुम बच्चों को दिन प्रतिदिन चिंता रहनी चाहिए। குழந்தைகளான உங்களுக்கு நாளுக்கு நாள் இப்போ கவலை இருக்கணும். बाप को भी चिंता हुई तब तो ख्याल आया ना। அப்பாக்கு கூடயும் கவலை இருந்தது ஏற்பட்டது அப்போதானே कि जाऊं அப்போதானே சிந்தனை வந்தது இப்போ போகணும்னு. जा करके सबको सुखी बनाऊं போய் எல்லார கூடயும் சுகியாக ஆக்கணும். साथ में बच्चों को भी मददगार बनना है। இது கூடயே குழந்தைகளுக்கு கூட என்ன செய்யணும்னா உதவியாளர்களாக ஆகணும். अकेले बाप क्या करेंगे? ஒண்டியாக அப்பா மட்டும் என்ன செய்ய முடியும்? तो ये विचार सागर मंथन करो। அப்போ பாபா சொல்றாங்க இத பற்றி விசார சாகர மந்தனத்தை செய்யுங்க. क्या ऐसा उपाय निकाले जो मनुष्य झट समझ जाए? அப்படிப்பட்ட என்ன ஐடியாவை செய்யறது அது மூலமாக மனிதர்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கிற போல ஆகுறது. समझाने में टाइम तो लगता है। புரிய வைக்கிறதுல டைம் என்றது ஏற்படுதுதான். अब इतने मनुष्यों को उसमें भी खास भारतवासियों को कैसे सुनावे? இப்போ இத்தனை மனிதர்களுக்கு அதுல கூடயும் விசேஷமாக பாரதவாசிகளுக்கு எப்படி சொல்றது? सर्विस तो बच्चे करते भी है। சர்வீஸ் குழந்தைகள் செய்யவும் செய்றீங்க. कोई अच्छी करते हैं, कोई कम करते हैं। சிலர் நல்லபடியாக செய்றாங்க, சிலர் கம்மி செய்றாங்க. जैसे बच्चों ने सेमिनार किया उसमें भी बहुत राय निकालते हैं। எப்படி குழந்தைகள் செமினார் பண்ணாங்க அதுல கூடயும் ரொம்ப அந்த சஜஷன் ஏற்படு क्या युक्ति निकाले जो मनुष्य समझ जाए? எப்படின்னா ரொம்ப சஜஷன்ஸ கொடுத்தாங்க எந்த யுக்தியால மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ये पुरुषोत्तम संगम युग है। இது புருஷோத்தம் சங்கம் யுகமா இருக்குது. इस समय ही मनुष्य पुरुषोत्तम बनते हैं। இந்த நேரத்துல தான் மனிதர்கள் புருஷோத்தம் ஆகுறாங்க. पहले ऊंचे होते हैं फिर नीचे गिरते हैं। ஃபர்ஸ்ட் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, பிறகு கீழே வீழ்றாங்க. पहले तो नहीं गिरेंगे ना। ஃபர்ஸ்ட் வீழ மாட்டாங்க இல்லையா? आने से ही तो तमो प्रधान नहीं बन जाएंगे। வருதுனாலயே தமோ பிரதான ஒன்னும் ஆக மாட்டாங்க இல்லையா? हर चीज पहले सतो प्रधान, ஒவ்வொரு பொருள் ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானம், फिर सतो रजो तमो होती। பிறகு சத்தோ ரஜோ தமோ ஆகுது. बच्चे इतनी प्रदर्शनियां आदि करते हैं, குழந்தைகள் இந்த அளவுக்கு பிரதர்ஷனி எல்லாம் செய்யறாங்க, फिर भी कोई कुछ समझते नहीं। ஆனாலும் யாருமே ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. क्यों नहीं समझते? ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல? इतनी प्रदर्शनियां मेले मलाखड़े आदि करते हैं, क्यों नहीं समझते? இந்த அளவுக்கு பிரதர்ஷனிகள் மேலே மலாக்கடை அப்படின்னா அந்த திருவிழாக்கள் எல்லாம் செய்யறாங்க, ஆனா ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல? बच्चों में ज्ञान है, குழந்தைகளுக்குள்ள ஞானம் இருக்குதா? बच्चों में भी ज्ञान नहीं। குழந்தைகளுக்குள்ளயும் ஞானம் இல்லையா? तो प्रदर्शनी कैसे करते हैं? அப்போ பிரதர்ஷனியை எப்படி செய்றீங்க? प्रदर्शन करना ही संपूर्णता की निशानी नहीं है। இப்போ பிரதர்ஷனம் செய்யறது அதுதான் பரிபூர்ணமானதுக்கான அடையாளம் இல்ல. भारत की परंपरा रही है ज्ञान और योग को गुप्त रखने की। பாரதிய பரம்பரை என்ன இருந்ததுன்னா ஞானம் பிறகு யோகத்தை குப்தமாக வச்சுக்கிற பரம்பரை இருந்தது பாரதத்துல. विदेशियों की परंपरा रही है விதேசிகளோட பரம்பரை இருந்தது प्रत्यक्ष करने की, பிரத்யக்ஷம் செய்யறது, प्रदर्शन करने की।
பிரதர்ஷன அப்படின்னா அந்த எக்ஸிபிஷனை பண்றது. तो बोला बच्चे इतनी प्रदर्शनियां आदि करते हैं फिर भी कुछ समझते नहीं. அப்போ சொன்னாங்க, குழந்தைகள் இந்த அளவுக்கு பிரதர்ஷனி எல்லாம் பண்றீங்க, ஆனா யாருமே எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. जो असली चीज है उसको प्रदर्शन करने की இப்போ உண்மையான பொருள் என்ன இருக்குதோ அத பிரதர்ஷனி பண்ற दरकार ही नहीं, அவசியமே இல்ல. तो सोचना चाहिए और क्या उपाय करें. அப்போ யோசிக்கணும், வேற என்ன ஐடியாவை செய்யுது. भिन्न भिन्न उपाय तो करने पड़ते हैं ना. வெவ்வேறு விதமான ஐடியாக்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லையா? उन उपायों के लिए टाइम भी मिला हुआ है. அந்த ஐடியாக்களுக்காக டைம் கூடயும் கிடைச்சிருக்குது. फट से तो कोई संपूर्ण नहीं बन सकते. டக்குன்னு யாருமே சம்பூர்ணமாக ஆக முடியாது. चंद्रमा थोड़ा थोड़ा करके आखिर में संपूर्ण बनता है. சந்திரமா கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்ல போய் பரிபூர்ணம் ஆகுது. நிலா हम भी तमो प्रधान बने हैं. நாங்க கூடயும் தமோ பிரதானமாக ஆயிருக்கிறோம். फिर सतो प्रधान बनने में टाइम तो लगता है. பிறகு சத்தோ பிரதான ஆகுறதுல டைம் என்றது ஏற்படுவதான். वह चंद्रमा तो है जड़ அந்த சந்திரமா இருக்குது ஜட சந்திரமா. और यह चंद्रमा तो है चैतन्य. பிறகு இந்த சந்திரமா சைத்தன்ய சந்திரமா ஆயிருக்காங்க. யாரு? तो हम कैसे समझावे. அப்போ நாம எப்படி புரிய வைக்கிறது? मुसलमानों के मुर्शिद को समझावे. முஸ்லிமோட तुम ये नमाज क्यों पढ़ते हो. அந்த முஸ்லிம்கார இருக்காங்க இல்லையா, அவங்களோட யாரு முக்கியமானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரிய வைக்கிறதா, நீங்க ஏன் இந்த நமாஸ படிக்கிறீங்க, किसकी याद में पढ़ते हो. யாரோட நினைவுல படிக்கிறீங்க. ये विचार सागर मंथन करना है. இத பற்றி விசார சாகர மந்தனத்தை செய்யணும். बड़े बड़े दिनों पर प्रेसिडेंट आदि भी मस्जिद में जाते हैं. பெரிய பெரிய நாட்கள்ல பிரசிடென்ட் இவங்க எல்லா கூடயும் மஸ்ஜித்க்கு போகிறாங்க. बड़ों से मिलते हैं. பெரியவங்க கூட சந்திக்கிறாங்க. सभी मस्जिदों की फिर एक बड़ी मस्जिद होती है. எல்லா மஸ்ஜித்கள்ல பெரிய மஸ்ஜித் கூடயும் இருக்கும். क्या नाम है उसका. என்ன பேரா இருக்குது அதுக்கு? जामा मस्जिद. ஜாமா மஸ்ஜித். वहाँ जाते हैं ईद मुबारक देने के लिए. அங்க போகிறாங்க ஈதினோட முபாரக் அப்படின்னா அதுக்காக விஷ் பண்றதுக்காக போகிறாங்க. अभी मुबारक तो ये है இப்போ வாழ்த்துக்கள்னா இதா இருக்குது. हम सब दुखों से छूटे सुखधाम में जावे. என்னன்னா நம்ம எல்லாருமே துக்கதாமத்திலிருந்து விடுதலை ஆகி சுகதாமத்துக்கு போகிற விஷயம். तब कहा जाए ईद मुबारक हो. அப்போ சொல்லப்படும் இந்த ஈத் முபாரக் சொல்லி அப்போ சொல்ல முடியும். அந்த இதுக்காக வாழ்த்துக்கள் சொல்வாங்க இல்லையா, ஈதுக்காக ஃபெஸ்டிவல்காக, அது இப்போன்னு சொல்றாங்க. हम खुशखबरी सुनाते. நம்ம குஷி ஒரு நல்ல நியூஸ சொல்றோம். कोई विन करते हैं तो भी मुबारक देते हैं. இப்ப யாராவது வெற்றியை அடைஞ்சாங்கன்னாலும் கூடயும் வாழ்த்துக்களை சொல்றாங்க. कोई शादी करते हैं तो भी मुबारक देते हैं. யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றாங்க. सदैव खुशी रहो. சதா குஷியாக இருங்க, सुखी रहो. சுகமாக இருங்கன்னு. अब तुमको तो पता है. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. बाप ने समझाया है हम एक दो को मुबारक कैसे देवे. அப்பா புரிய வச்சிருக்காங்க நாம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படி வாழ்த்துக்களை சொல்றது. इस समय हम वेद के बाप से मुक्ति जीवन मुक्ति का वर्षा ले रहे हैं. இப்ப நாம இந்த நேரத்துல எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். तुमको तो मुबारक मिल सकती है. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கலான்னு சொல்றாங்க. बाप समझाते हैं.
அப்பா புரிய வைக்கிறாங்க, तुमको मुबारक हो, உங்களுக்கு வாழ்த்துக்கள். तुम 21 जन्म के लिए पद्मपति बन रहे हो. நீங்க 21 ஜென்மத்துக்காக பதம்பதி ஆயிட்டு இருக்கீங்க. அப்படின்னா கோடீஸ்வரர்களுக்குன்னாவும் மேல இருக்கிற ஸ்டேஜா இருக்குது பதம்பதி. अब सभी मनुष्य कैसे बाप से वर्षा लें? இப்போ எல்லா மனிதர்கள் எப்படி அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்க முடியும்? सबको मुबारकबाद. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பிறகு तुमको भी पता पड़ा है, உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது, परंतु तुमको मुबारक नहीं दे सकते. ஆனா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல முடியாது. तुमको जानते ही नहीं है. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. मुबारक देवे तो खुद भी मुबारक पाने लायक बने. இப்போ வாழ்த்துக்களை கொடுத்தாங்கன்னா சுயம் கூடயும் வாழ்த்துக்களை எடுத்துக்கிறதுக்கான தகுதியுடையவங்களாக ஆகணும். तुम तो गुप्त हो ना. நீங்க குப்தமாக இருக்கீங்க இல்லையா? एक दो को मुबारक दे सकते हो. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நன்றி என்ற விஷயத்த சொல்லலாம். நன்றி இல்ல, வாழ்த்துக்கள் என்ற விஷயத்த சொல்லலாம். मुबारक हो, हम बेहद के बाप के बने हैं. வாழ்த்துக்கள், நம்ம எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவுக்கு குழந்தைகளா இருக்கிறோம். तुम कितने खुशनसीब हो. பாபா சொல்றாங்க, உங்களுக்காக பாபா சொல்லிட்டு குழந்தைகளுக்காக சொல்றாங்க, நீங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க. நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகளா இருக்கீங்க. कोई को लॉटरी मिलती है या बच्चा जानता है. இப்ப யாருக்காவது லாட்டரி கிடைக்குது இல்லன்னா குழந்தைக்கு தெரியும். कि जन्म हुआ ஜென்ம ஆச்சுன்னு तो कहते हैं मुबारक. அப்போ சொல்றாங்க வாழ்த்துக்கள். बच्चे पास होते हैं तो भी मुबारक देते हैं. எப்போ குழந்தைகள் பாஸ் ஆகுறாங்களோ அப்போ கூடயும் வாழ்த்துக்களை சொல்றாங்க. तुमको तो दिल ही दिल में खुशी होती है. உங்களுக்கு மனதுக்குள்ளே அப்படியே குஷி ஆகுது, உள்ளுக்குள்ளேயே குஷி ஆகுது. अपन को मुबारक देते हो. தனக்கு நீங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறீங்க. हमको बाप मिला है जिससे हम वर्षा ले रहे हैं. अब कैसे समझावे. நமக்கு அப்பா கிடைச்சிருக்காங்க, யாரிடம் இருந்து சொத்து கிடைக்குதோ இப்போ எப்படி புரிய வைக்கிறது? जो समझे हम अपन को मुबारक देते हैं. யாரு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது என்னன்னா நாம நம்மளுக்கு எப்படி நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். बाप समझाते हैं आत्माएं जो दुर्गति को पाई हुई है. அப்பா புரிய வைக்கிறாங்க, ஆத்மாக்கள் யாரு துர்கத்திய அடைஞ்சிருக்காங்க, सो आप सदगति को पाती. அவங்க இப்போ சத்கத்திய அடைறாங்க. मुबारक तो एक ही सबको है. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஒரே ஒரு வாழ்த்துக்கள் தான். पिछाड़ी में सबको मालूम पड़ जाएगा. லாஸ்ட்ல எல்லாருக்குமே தெரிய வந்துடும் சொல்றாங்க. जो ऊंचे ते ऊंचे बनेंगे யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக ஆயிடுவாங்களோ उनको नीचे वाले कहेंगे मुबारक हो. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வாழ்த்துக்கள்னு சொல்வாங்க. आप सूर्यवंशी कुल के बने. நீங்க சூரியவம்சி குலத்தினர்களாக ஆயிருக்கீங்க. सूर्यवंशी कुल में சூரியவம்சி குலத்துல आप महाराजा महारानी बनते हो. நீங்க மகாராஜா மகாராணிகள் ஆகுறீங்க. 1967 की वाणी का तीसरा पेज. तो नीचे कुल वाले जो होंगे அப்போ தாழ்ந்த குலத்தினர்கள் யார் இருப்பாங்க? वो उन सूर्यवंशियों को मुबारकबाद देंगे. அவங்க அந்த சூரியவம்சிகளுக்கு வாழ்த்துக்கள்னு அது பிறகு சொல்வாங்க. जो विजयमाला के दाने बनते हैं. யாரு விஜயமாலாவினோட மணிகள் ஆகுறாங்க. जो पास होंगे उनको मुबारक मिलेगा. யாரு பாஸ் ஆகுவாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்வாங்க, கிடைக்கும். सूर्यवंशियों को मुबारक मिलेगा. सूर्यवंशियों को मुबारक मिलेगा. சூரியவம்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என்ற விஷயம் கிடைக்கும்.
சொல்வாங்க. சந்திரவம்சிகளுக்கு चंद्रवंशी मुबारक देने वाले बनेंगे, சந்திரவம்சி வாழ்த்துக்கள் और சொல்லக்கூடியவங்களா सूर्यवंशियों ஆகுவாங்க. को मुबारक मिलेगा। பிறகு சூரியவம்சிகளுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். उनकी ही पूजा होती है। அவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. किनकी? யாருக்கு? 16 कला संपूर्ण की या चंद्रवंशी 14 कला संपूर्ण की? 16 கலை பரிபூர்ணமானவங்களுக்கா இல்லன்னா 14 கலை சந்திரவம்சிகளுக்கா? आत्मा को भी मुबारक, ஆத்மாக்கு கூடயும் வாழ்த்துக்கள். जो ऊंच पद पाती है। இது உயர்ந்த பதவியை அடையுது. फिर भक्ति मार्ग में उनकी पूजा होती है। பிறகு பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு பூஜை நடக்குது. मनुष्यों को ये पता ही नहीं है कि क्यों पूजा होती है। மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது அவங்களுக்கு பூஜை ஏன் நடக்குதுன்னு. तो बच्चों को यही चिंता करनी है कि ये कैसे समझावे। அதாவது குழந்தைகளுக்கு இந்த சிந்தனை தான் செய்யணும், எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு. हम पवित्र बने हैं, दूसरों को कैसे पवित्र बनावे। நம்ம பவித்திரமாயிருக்கிறோம், பிறகு எப்படி நம்ம மத்தவங்கள பவித்திரமாக ஆக்குறது. दुनिया तो बहुत बड़ी है ना, உலகம் ரொம்ப பெருசா இருக்குது இல்லையா? क्या किया जाए जो घर घर में ये पैगाम पहुंचावे। என்ன செய்யறது? ஒவ்வொரு வீட்டுல கூடயும் இந்த ஒரு செய்திய குடுக்கறதுக்காக எல்லா இடத்துல போய் சேரணும். இதுக்காக என்ன செய்யறது? पर्चे गिराने से तो सबको संदेश मिलती ही नहीं है। இப்போ பாம்ப்ளெட்ஸ போடுறதுனால எல்லாருக்குமே அறிமுகம் ஒன்னும் கிடைக்கிறது இல்ல. ये तो एक एक को हाथ में पैगाम चाहिए। இது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு கூடயும் கையில செய்தி தேவை இருக்குது. क्योंकि सब है अंधे की औलाद अंधे। ஏன்னா எல்லாருமே குருடர்களினோட குழந்தைகள் குருடர்களா இருக்காங்க. उनको बिल्कुल पता नहीं है அவங்களுக்கு கொஞ்சமும் தெரியாது बाप के पास कैसे पहुँचे। அப்பா கிட்ட எப்படி போய் சேருறதுன்னு. कह देते हैं सब रास्ते परमात्मा से मिलने के लिए हैं। சொல்லிடுறாங்க எல்லா வழிகள் பரமாத்மா கூட சந்திக்கிறதுக்காக இருக்குது. परंतु बाप कहते हैं ஆனா அப்பா சொல்றாங்க ये भक्ति तो जन्म जन्मांतर करते आए हो। இந்த பக்தி ஜென்ம ஜென்மாந்தர செஞ்சுட்டே தான் வந்திருக்கீங்க. दान पुण्य आदि करते आए हो, परंतु रास्ता तो मिला ही नहीं। தானம் புண்ணியம் எல்லாமே பண்ணிட்டே தான் வந்திருக்கீங்க, ஆனா அந்த வழின்றது கிடைக்கவே இல்லை. कह देते हैं ये सब अनादि चलता चला है। சொல்றாங்க இது எல்லாமே அனாதி இப்படியே தான் போயிட்டே தான் வந்திருக்கு. परंतु कब से शुरू हुआ ये विचारों को पता नहीं है। ஆனா எப்போலிருந்து ஆரம்ப ஆச்சு இது பாவம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. अनादि का अर्थ नहीं समझते। அனாதியினோட அர்த்தம் தெரியாது. तुम्हारे में भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझते हैं। உங்கள கூடயும் நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக புரிஞ்சுக்கிறாங்க. ये भक्ति कल्ट இந்த பக்தி மார்க்கம் आधा कल्प चलता है। பாதி கல்பம் நடக்குது. सतयुग में ये भक्ति होती नहीं है। சத்யுகத்துல இந்த பக்தி ஆகிறது இல்ல. वहाँ तो होता है 21 जन्मों का ज्ञान का प्रारब्ध। அங்க என்னன்னா 21 ஜென்மத்துக்காக ஞானத்தினோட அந்த பிராப்தி கிடைக்குது. वो है सुख அதா இருக்குது சுகம். और भक्ति में है दुख। பிறகு பக்தியில இருக்குது துக்கம். बच्चे जानते हैं குழந்தைகளுக்கு தெரியும் हम 63 जन्म भक्ति करते आए। நாங்க 63 ஜென்மங்கள் இருந்து பக்தி பண்ணிட்டே தான் வந்திருக்கோம். ये बातें भी कोई समझते नहीं है। कोई இந்த விஷயங்களை கூடயும் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. बहुत भक्ति करते हैं, कोई कम करते हैं। சிலர் ரொம்ப பக்திய பண்றாங்க, சிலர் கம்மி பக்திய பண்றாங்க. वो लोग इस जन्म के भक्तों को बहुत बड़ा भक्त समझते हैं। அவங்க இந்த ஜென்மத்தினோட பக்தர்களுக்கு ரொம்ப பெரிய பக்தர்கள்னு சொல்றாங்க, நினைச்சுக்கிறாங்க. अभी तुम बच्चों को हिसाब समझाया जाता है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு இந்த கணக்க சொல்லப்படுகிறது. किसने बहुत भक्ति की है? யாரு ரொம்ப பக்திய செஞ்சிருக்காங்க?
बहुत भक्ति की है ஆரம்பத்தினர்கள் ரொம்ப பக்திய பண்ணிருக்காங்களா, या मध्य और अंत वालों ने बहुत भक्ति की है? இல்லன்னா நடுவுல இருக்கக்கூடியவங்க கடைசியில இருக்கக்கூடியவங்க ரொம்ப பக்தியா பண்ணிருக்காங்களா, या आज के जो भक्त हैं बहुत भक्ति करते हैं, उन्होंने बहुत भक्ति की है? இல்லன்னா ஆரம்பத்துல இருந்த பக்தர்கள் அவங்க ரொம்ப பக்திய பண்ணிருக்காங்களா? ये सब राज की बातें இது எல்லா ரகசியங்களினோட விஷயங்கள் एक एक को तो बैठ नहीं समझा सकते। ஒவ்வொருத்தருக்கு உட்கார்ந்து புரிய வைக்க முடியறதில்ல. कोई अखबार में डाले இப்போ யாரோ நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க, टाइम तो लगेगा। டைம் என்றது ஆகும்தான். सबको पैगाम तो इतना जल्दी नहीं मिल सकता। எல்லாருக்குமே செய்தி ஒண்ணு இவ்வளவு சீக்கிரமாக கிடைக்காது. सब पुरुषार्थ करने लग पड़े எல்லாருமே புருஷார்த்தம் செய்யறதுக்காக ஈடுபட்டுட்டாங்கன்னா तो फिर स्वर्ग भी आ जाए, அப்போ ஸ்வர்க்கம் கூடயும் வந்துடும். परंतु ये तो हो नहीं सकता। ஆனா இந்த விஷயம் ஆகாத விஷயமா இருக்குது. अब तुम पुरुषार्थ करते हो स्वर्ग के लिए, இப்ப நீங்க ஸ்வர்க்கத்துக்காக புருஷார்த்தத்தை செய்றீங்க. अब हमारे जो धर्म वाले हैं இப்போ நம்மளோட தர்மத்தினர் யார் இருக்காங்களோ उनको कैसे निकाले? அவங்களுக்கு எப்படி அவங்கள எப்படி வர வைக்கிறது, कैसे पता पड़े कौन कौन ट्रांसफर हुए हैं? எப்படி தெரிய வரும் யார் யாரு டிரான்ஸ்பர் ஆனாங்கன்னு? हिंदू धर्म वाले असल में देवी देवता धर्म के हैं, இந்து தர்மத்தினர்கள் உண்மையில ரியாலிட்டியில தேவி தேவதா தர்மத்தினர்கள். ये कोई भी जानते नहीं। இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. पक्के हिंदू होंगे பக்கா ஹிந்துவாக இருந்தாங்கன்னா तो अपने आदि सनातन देवी देवता धर्म को मानेंगे, அப்போ தன்னோட ஆதி சனத்தன் தேவி தேவதா தர்மத்தை ஏத்துக்குவாங்க. देवी देवता धर्म वाले कौन हैं ये मालूम कैसे पड़े? தேவி தேவதா தர்மத்தினர்கள் யாருன்னு சொல்லி இது எப்படி தெரிய வரும்னு கேக்குறாங்க. बाप कहते हैं एक तो அப்பா சொல்றாங்க ஒண்ணு शिव के पुजारियों को पकड़ो, சிவனோட பூஜாரிகளை பிடிங்க. जो आखिरी जन्म में भी किसकी पूजा करते हैं? யாரு லாஸ்ட் ஜென்மத்துல கூடயும் யாருக்கு பூஜைய செய்யறாங்க? शिव की पूजा करते हैं। சிவனுக்கு பூஜை செய்யறாங்க. तो इससे क्या साबित होता है இதனால என்ன நிரூபணம் ஆச்சு? कि यही पक्के हिंदू धर्म के हैं। இவங்க தான் பக்கா ஹிந்து தர்மத்தினர்கள் ஆயிருக்காங்க. वो जरूर आदि सनातन देवी देवता धर्म को मानेंगे, அவங்க கண்டிப்பாக ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை ஏத்துக்குவாங்க. बाप को याद करते हैं वर्षा लेने के लिए, அப்பாவை நினைவு செய்யறாங்க சொத்தை எடுத்துக்கிறதுக்காக. शिव के भक्त को तुम समझा सकते हो, சிவனோட பக்தருக்கு நீங்க புரிய வைக்கலாம். क्या என்ன? शिव के भक्तों को तुम आसानी से समझा सकते हो, சிவனோட பக்தர்களுக்கு நீங்க ஈஸியாக புரிய வைக்கலாம். और महाकाली के भक्तों को பிறகு மகாகாலியினோட பக்தர்களுக்கு जल्दी नहीं समझा सकते। சீக்கிரமாக புரிய வைக்க முடியாது. शिव बाबा है सबका बाप, शिव பாபா இருக்காங்க எல்லாருக்குமே அப்பா. तो अभी ऐसे नहीं कहेंगे कि वह ठिक्कर बिक्तर सब में है। அதனால இப்போ இப்படி சொல்ல முடியாது அவங்க மண்ணாங்கட்டில செவர்ல எல்லாமே இருக்காங்க என்ற விஷயம் இல்ல. बाप का तो एक ही रथ मुकर्रर है, அப்பாவோட ரத்தம் ஒரே ரத்தம் தான் முக்கரர் ஆயிருக்குது, நிரந்தரமான ரத்தம் ஆயிருக்கு. ठिक्कर और भित्तर बुद्धियों में आता नहीं है। இந்த செவரு புத்தி மண்ணாங்கட்டி புத்தில வர்றதில்ல.
इस भागीरथ में प्रवेश कर पतितों को पावन बनाते हैं। இந்த பாகீரத்ல பிரவேசம் பண்ணி பதிதர்களை பாவனமாக ஆக்குறாங்க. तो ठिक्कर बित्तर में कैसे हो सकता? அப்போ இந்த செவருல மண்ணாங்கட்டில எப்படி இருக்க முடியும்? ठिक्कर बित्तर में आवेगा செவருல மண்ணாங்கட்டில வந்தாங்கன்னா तो ठिक्कर बुद्धि बनावेगा क्या? அப்போ மண்ணாங்கட்டி புத்தி ஆக்குவாங்களா? बाप से इन देवी देवताओं को वर्षा मिलता है। அப்பா இடம் இருந்து இந்த தேவி தேவதைகளுக்கு சொத்து கிடைக்குது. बनते हैं कलयुग और सतयुग के बीच के संगम पर। ஆகிறது கலியுகம் பிறகு சத்யுகத்தினோட நடுவினோட சங்கமத்துல. परंतु अब यह बातें औरों को कैसे समझावे? சத்யுகம் பிறகு கலியுகத்தினோட நடு சங்கம் யுகத்துல ஆகுது. ஆனா இந்த விஷயத்த மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ ये पुरुषोत्तम युग है। இது புருஷோத்தம் யுகம் ஆயிருக்குதுன்னு. पुरुषोत्तम अर्थात ऊंच ते ऊंच पुरुष। புருஷோத்தம் அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. तो देवताओं को ही कहा जाता है। அது தேவதைகளுக்கு தான் சொல்லப்படுறாங்க. ये लक्ष्मी नारायण गोल्डन एज पार्श बुद्धि। இந்த லக்ஷ்மி நாராயண் கோல்டன் ஏஜ் தங்கமான புத்தி. वो ही फिर आयरन एज में அவங்க தான் பிறகு அயன் ஏஜ்ல आकर के पत्थर बुद्धि बनते हैं। வந்து கல்லு புத்தி ஆயிடுறாங்க. भारतीय गोल्डन एज பாரத் தான் கோல்டன் ஏஜ், फिर आयरन एज बनता है। பிறகு அயன் ஏஜ் ஆயிடுது. तो ये समझाना पड़े। அப்போ இந்த விஷயத்த புரிய வைக்க வேண்டியதாக ऊंच ते ऊंच भगवान बाप है। இருக்கும்னு சொல்றாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க பகவான் அப்பா இருக்காங்க. उनसे हम वर्षा कैसे लेवे? அவங்களிடம் இருந்து நம்ம சொத்தை எப்படி எடுத்துக்கிறது? इस समय तो सब पतित है। இந்த நேரத்துல எல்லாருமே பதித்தர்களா இருக்காங்க. जो पतित है वो बुलाते भी है, हे पतित पावन निराकार। யாரு பதித்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க கூப்பிடவும் செய்யறாங்க, ஹே பதித்த பாவன் நிராகார். उसको याद करते हैं அவங்கள நினைவு செய்யறாங்க, और किसको नहीं। வேற யாரையும் நினைவு செய்யறதில்ல. आत्मा पतित पावन बाप को बुलाती है कि हमको आकर के पावन बनाओ। ஆத்மா பதித்த பாவன் அப்பாவை கூப்பிடுது, வந்து நம்மள பாவனமாக ஆக்குங்க. ये कह के नहीं बुलाते कि हे पतित पावन आओ हमको ज्ञान सुनाओ। இப்படி சொல்லி கூப்பிடுறது இல்ல, ஹே பதித்த பாவன் வாங்க வந்து நமக்கு ஞானத்தை சொல்லுங்கன்னு சொல்றது இல்ல. और ज्ञान सुना के चले जाओ। பிறகு ஞானத்தை சொல்லிட்டு போயிடுங்க. उनका समय है ही कलयुग अंत அவங்களோட நேரமே ஆயிருக்குது கலியுகத்தினோட கடைசி நேரம். और सतयुग आदि का। பிறகு சத்யுகத்தினோட ஆரம்ப என்ன இருக்குதோ அந்த நேரம். पावन बनाए फिर पावन दुनिया में ले जाते हैं। பாவனமாக ஆக்கி பிறகு பாவன உலகத்துக்கு அழிச்சிட்டு போயிடுறாங்க. इन्हें लक्ष्मी नारायण ने इतना बड़ा राज्य कैसे लिया? இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் இந்த அளவுக்கு பெரிய ராஜ்யத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? भारत में इस समय तो कोई राजा नहीं है। பாரத்ல இந்த நேரத்துல எந்த விதமான ராஜாங்கமும் இல்லன்னு சொல்றாங்க. जिनकी राजाई को जीत करके उन्होंने राज्य लिया हो। அவங்களோட ராஜாங்கத்தை வெற்றி அடைஞ்சிருக்கிற போல वो कोई लड़ाई करके तो राजाई नहीं पाते। பாபா சொல்றாங்க அவங்க யுத்தத்தை பண்ணி ராஜாங்கத்தை ஒன்னும் எடுத்துக்கிறது இல்ல. कौन? யாரு? लक्ष्मी नारायण। லக்ஷ்மி நாராயண். जो नर नारायण है वो कोई लड़ाई करके तो राज्य नहीं पाते। யாரு நர நாராயணா இருக்காங்களோ அவங்க யுத்தத்தை பண்ணி ஒன்னும் ராஜாங்கத்தை எடுத்துக்கிறது இல்ல. मनुष्य से देवता कैसे बना जाता है ये कोई को पता नहीं है। மனிதர்ல இருந்து தேவதை எப்படி ஆகிறது இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது.
तुमको भी अभी बाबा से पता पड़ा है। உங்களுக்கு கூடயும் இப்போ பாபா மூலமாக தெரிய வந்திருக்கு, புரிஞ்சிருக்கு. तो औरों को कैसे बतावे? என்னன்னா மத்தவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு. जो मुक्ति जीवन मुक्ति को पावे, என்னன்னா முக்தி ஜீவன் முக்தி அடையிறதுக்காக पुरुषार्थ எப்படி அடையிறதுன்ற விஷயம் कराने वाला चाहिए। புருஷார்த்தம் செய்ய வைக்கக்கூடியவங்க தேவை இருக்காங்க. जो अपन को जान और अल्लाह को याद करे। தன்னை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை நினைவு செய்யற போல. बोलो, சொல்லுங்க. तुम ईद मुबारक कहते हो, நீங்க ஈத் முபாரக்னு சொல்றீங்க. तुम अल्लाह के पास जा रहे हो, நீங்க அல்லாஹ் கிட்ட पक्का निश्चय போறீங்க. है, இது பக்கா நிச்சயம் இருக்குதா? जिसके लिए तुमको इतनी खुशी होती है। இதுக்காக நீங்க இவ்வளவு खुशी ஆகுறீங்க. ये काम तो तुम वर्षों से करते आए। இந்த வேலை நீங்க வருஷ கணக்குல டைம்ல இருந்து பண்ணிட்டே தான் और வந்திருக்கீங்க. ये तुम्हारी ईद मुबारक वर्षों से चली आती है। பிறகு உங்களோட இந்த ஈத் முபாரக் என்றது வருஷங்கள்ல இருந்து, அப்படின்னா எத்தனை வருஷங்கள்ல இருந்து இது வந்துட்டே தான் இருக்கு. இப்படி कब खुदा के पास जावेंगे எப்போ खुदा கிட்ட போகுவீங்க? या जावेंगे ही नहीं? இல்லைன்னா போகவே மாட்டீங்களா? तो ये बातें सुन करके मुझे पड़ेंगे। இந்த விஷயத்த கேட்டு அவங்களுக்கு குழப்பம் வரும், ஏற்படும். बरोबर हम जो ये पढ़ते हैं क्या करने के लिए? துல்லியமாக நம்ம என்ன படிக்கிறோமோ அது எதுக்காக படிக்கிறோம்? ऊंच ते ऊंच तो एक अल्लाह ही है ना। உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு அல்லாஹ் தானே. बोलो, சொல்லுங்க. अल्लाह के बच्चे तुम भी आत्मा हो। அல்லாஹ்வோட குழந்தைகள் நீங்களும் ஆத்மா தான். आत्मा चाहती है हम अल्लाह के घर जावे, ஆத்மாக்கு விருப்பம் இருக்குது நாம அல்லாஹ்வோட வீட்டுக்கு போகணும்னு. तो वहाँ कैसे जावेंगे? அதாவது அங்க எப்படி போகுவீங்க? इस समय सब पतित आयरन एज्ड, இந்த நேரத்துல எல்லாருமே பத்தித்த அயன் ஏஜ்டா இருக்காங்க. இரும்பு போல யுகத்துல இருக்கக்கூடியவங்களாக दोजख में है। நரகத்துல இருக்கீங்க. अभी यहाँ बहिष्ठ तो है नहीं, இங்க இப்போ ஸ்வர்க்கம் ஒண்ணு இல்ல. तो अब तुम अल्लाह के पास कैसे जावेंगे? அதாவது இப்போ நீங்க அல்லாஹ் கிட்ட எப்படி போகுவீங்க? ये बात बताओ। இந்த விஷயத்த சொல்லுங்க. बता ही नहीं सकेंगे। சொல்ல முடியறது இல்ல. 19 अगस्त 67 की वाणी का चौथा पेज। सदैव तो जो दोजख नहीं होता होगा, சதா நரக்கம் ஒண்ணும் இருக்கிறது இல்ல. बहिष्ठ भी तो होता है ना। ஸ்வர்க்கம் கூடயும் இருக்கோ இல்லையா? नहीं तो बहिष्ठ का गायन कैसे करते हैं? இல்லன்னா ஸ்வர்க்கத்தினோட மகிமை எப்படி செய்யறாங்க? आत्मा पहले पहले प्योर थी, फिर पतित बनी है। ஆத்மா ஃபர்ஸ்ட் பவித்திரமாக இருந்தது, பிறகு பतितம் ஆச்சு. अब पतित आत्मा के देश को बहिष्ठ को नहीं कहेंगे। இப்போ பतित ஆத்மாவினோட தேசத்துக்கு ஸ்வர்க்கம்னு சொல்ல முடியாது. सब आत्मा इस समय पतित है, எல்லா ஆத்மாக்கள் இந்த நேரத்துல பतितர்கள் ஆயிருக்காங்க. सब दोजख में है। எல்லாருமே நரக்கத்துல இருக்காங்க. तो पावन कैसे बने जो अल्लाह के घर जावे? அப்போ பாவனை எப்படி ஆகுறது? அல்லாஹோட வீட்டுக்கு போகிறதுக்காக. वहाँ अल्लाह के घर में विकारी आत्मा तो होती नहीं है। அங்க அல்லாஹோட வீட்ல விகாரி ஆத்மாக்கள் ஒண்ணு இருக்கிறது இல்ல. वैसलेसी होनी चाहिए, நிர்விகாரி தான் இருக்கணும். और आत्मा कोई फट से तो सतो प्रधान नहीं बनती है। பிறகு ஆத்மா டக்குன்னு ஒண்ணு சத்தோ பிரதானமாக ஆகிறது இல்ல. कोई समझते हैं ना अल्लाह ने प्रवेश किया, இப்ப யாராவது இப்படி நினைச்சுக்கிறாங்க இந்த அல்லாஹ் பிரவேசம் பண்ணிருக்காங்க. तो जिसमें प्रवेश किया वो फट से सतो प्रधान बन जाता होगा। அப்ப யாருக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்காங்களோ அவங்க டக்குன்னு சத்தோ பிரதான ஆயிடுவாங்க. ये सब विचार सागर मंथन किया जाता है। பாபா சொல்றாங்க இத பற்றியெல்லாம் விசார சாகர மந்தன செய்யணும். बाबा का विचार सागर मंथन चलता है। பாபாவோட விசார சாகர மந்தனம் कौन से நடக்குது. बाबा का? எந்த பாபாவோடது? है? तब तो समझते हैं ना। அப்பதானே புரிஞ்சுக்கிறாங்க.
युक्तियां निकालनी चाहिए किसको कैसे समझाना। யுக்திய சொல்லணும், எப்படின்னா உருவாக்கணும், எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. मठ के एक दो बड़ों को पकड़ो, அந்த மடத்தினோட ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பெரியவங்கள பிடிங்க, जो फिर सबको समझावे। அவங்க போய் எல்லாருக்கும் புரிய வைக்கிற போல இருக்கணும். सबसे बच्चे ही मंथन करके फिर सर्विस कर सकेंगे। சர்வீசபிள் குழந்தைகள் தான் மந்தனத்தை செஞ்சு பிறகு சர்வீஸ செய்ய முடியும். मंथन चलता है ना, விசாரசாகர மந்தன इस நடக்குது टॉपिक இல்லையா, पर ऐसे ऐसे समझावे। இந்த டாபிக்க பற்றி இப்படி எல்லாம் புரிய வைக்கணும். என்ன सर्विसेबल ही नहीं होंगे சர்வீசபிளே இல்லைன்னா तो विचार सागर मंथन कैसे चलेगा। அப்போ விசாரசாகர மந்தனம் எப்படி நடக்கும்? जिनका मंथन चलता है யாரோட மந்தனம் நடக்குதோ वो फिर सर्विस भी करते हैं। அவங்க பிறகு சர்வீஸ கூடயும் செய்யறாங்க. मंथन जो नहीं करते हैं யாரு மந்தன செய்யறது இல்லையோ वो सर्विसेबल भी नहीं, அவங்க சர்வீசபிளும் இல்ல. खुद भी समझते होंगे। சுயம் கூடயும் இந்த விஷயத்த புரிஞ்சிட்டு இருப்பாங்க. कि जो हेड्स हैं उन्हों को पकड़ने से आवाज जल्दी निकलेगा। இப்ப யாரு ஹெட்ஸ் இருக்காங்களோ அவங்கள பிடிக்கிறதுனால சீக்கிரமாக இந்த விஷயங்கள் பரவும். कहने लग पड़ेंगे ये सन्यासी आदि तो बिल्कुल उल्टा ज्ञान सुनाते हैं। சொல்வாங்க இந்த சன்னியாசிகள் எல்லாருமே முழுமையாக தலைகீழான ஞானத்தை சொல்றாங்க. उल्टी बातें सुनाए, தலைகீழான பேச்சுகளை சொல்லி झूठ बोलते रहते हैं। பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. उनकी आबरू ही चट हो जाए। அவங்களோட கௌரவமே ஒண்ணுமே இல்லாத லெவலுக்கு வந்துடும். बड़े बड़े पोप पादरी हैं, பெரிய பெரிய போப் பாதரிகள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ்ல பெரிய பெரிய ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, उनको थोड़ा ही मालूम है कि ये संगम युग का समय है। அவங்களுக்கு தெரியுமா என்ன இது சங்கம் யுகத்தினோட நேரமா இருக்குதுன்னு? बाप कहते हैं माँ में कम याद करो, அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய். और कोई इन बातों को समझा ही नहीं सकता। வேற யாரு கூடயும் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. पोप समझाते हैं लड़ाई न करो, போப் என்ன புரிய வைக்கிறாங்கன்னா சண்டை போட்டுக்காதீங்க. परंतु उनकी भी बात मानते थोड़ा ही है। ஆனா அவங்களோட பேச்சு கூடயும் கேக்குறாங்களா என்ன? अब उनसे भी कोई बड़ा चाहिए। இப்போ அவங்கள விட பெரியவங்க இப்போ வேணும். तुम तो बिल्कुल साधारण, நீங்க முழுமையாக சாதாரணமானவங்க ஆயிருக்கீங்க. पोप को भी समझाने की तुम कोशिश की, போப்புக்கு கூட ஒருவேளை நீங்க புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா, परंतु शायद अभी समय नहीं है। முயற்சி பண்ணிருக்கீங்க ஆனா மோஸ்ட்லி இப்போ நேரம் இல்ல. वो जल्दी समझ जाए तो रिवोल्यूशन हो जाए। அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புரட்சி ஏற்படும். समझते तो है ना, दुनिया ही खत्म हो जाएगी। புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா உலகமே முடிய போகுதுன்னு? इतना तो समझते जरूर है இந்த அளவுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. कि खुदा का हाथ है, பகவானோட கை இருக்கு. जो नई दुनिया की स्थापना कराए, என்ன புது உலகத்தினோட ஸ்தாபனைய செய்ய வச்சு और पुरानी दुनिया का विनाश कराते हैं। பிறகு பழைய உலகத்தினோட விநாசத்தை செய்ய வைக்கிறாங்க. गाया हुआ है பாடப்பட்டிருக்காங்க. ब्रह्मा द्वारा नई दुनिया, பிரம்மா மூலமாக புது உலகம், नई दुनिया की स्थापना होती है, புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆகுது. पुरानी दुनिया का विनाश कराता हूँ। பழைய உலகத்தினோட விநாசத்தை செய்ய வைக்கிறேன். नई दुनिया की स्थापना किसके द्वारा? புது உலகத்தினோட ஸ்தாபனை யார் மூலமாக? है? ब्रह्मा द्वारा। பிரம்மா மூலமாக. और पुरानी दुनिया का विनाश कराता हूँ। பிறகு பழைய உலகத்தினோட விநாசத்தை செய்ய வைக்கிறேன். ये किसने बोला?
இது யாரு சொன்னாங்க? खुदा का हाथ तो है ना। பகவானோட கை இருக்கு இல்லையா? कौन सा हाथ? எந்த கை? बच्चे जानते हैं। குழந்தைகளுக்கு தெரியும். कल पहले मुआफिक हम फिर से राजी करेंगे। கல்பத்துக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் ராஜ்யத்தை செய்றோம். स्थापना, विनाश, पालना, त्रिमूर्ति का चित्र लगा हुआ है। ஸ்தாபனா, விநாச, பாலனா இந்த திரிமூர்த்தியினோட சித்திரம் போட்டிருக்கணும். परंतु पूरी रीति कोई समझते नहीं है। ஆனா அத போட்டிருக்காங்கன்னா அத கம்ப்ளீட்டாக யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. भले कहा जाता है शंकर द्वारा विनाश, பலே சொல்லப்படுகிறது சங்கர் மூலமாக விநாசம். परंतु क्या बाबा कहते हैं ஆனா என்ன பாபா कि சொல்றாங்களா विनाश करो? விநாசத்தை செய்யுங்கன்னு? ये तो ड्रामा अनुसार ऑटोमेटिकली कर्मातीत अवस्था का टाइम होगा। இது டிராமா அனுசாரமாக ஆட்டோமேட்டிக்காக கர்மாதீத ஸ்டேஜ் எப்போ ஆகுமோ तो विनाश होगा। அப்போ விநாசம் ஆகும். इसमें இதுல प्रेरणा की कोई बात नहीं है कि शंकर को प्रेरणा दी। பிரேரணையினோட விஷயம் இல்ல என்னன்னா சங்கரனுக்கு பிரேரணை கொடுத்தாங்கன்னு, या शंकर ने प्रेरणा दी। இல்லன்னா சங்கர் பிரேரணைய எடுத்துக்கிட்டாங்கன்ற விஷயம் இல்ல. फिर कौन सी बात है? அப்போ எந்த விஷயமா இருக்குது? ड्रामा में तो नूद भी कब होगी? டிராமால பிக்ஸ் கூட எப்ப ஆகும்? ड्रामा तो समय चक्र का नाम है। டிராமானா இந்த நேரத்தினோட சக்கரத்தினோட பேரா இருக்குது. समय चक्र तो जड़ है। இந்த நேரத்தினோட சக்கரம் என்ன இருக்குதோ இது ஜடமானதா இருக்கு. समय भी काल भी जड़ है। நேரம் கூடயும் காலம் கூடயும் ஜடமானதா இருக்கு. जड़ को परिवर्तन करने वाला कौन है? ஜடத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க? तो वो चैतन्य जो परिवर्तन करने वाला है, இப்ப யாரு சைத்தன்யமானவங்க பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. वो जब तक कर्मातीत न बने அவங்க எப்ப வரைக்கும் கர்மாதீத ஆகலையோ तब तक विनाश नहीं हो सकता। அப்ப வரைக்கும் விநாசம் ஆக முடியாது. प्रेरणा की कोई बात नहीं है। பிரேரணையினோட எந்த விஷயமும் இல்ல. ड्रामा अनुसार ऑटोमेटिकली कर्मातीत अवस्था का टाइम होगा, विनाश होगा। டிராமா அனுசாரமாக தானாவே கர்மாதீத அவஸ்தையினோட டைம் எப்ப ஆகுமோ அப்போ விநாசம் ஆகும். आज फलानी चीज खाने की प्रेरणा नहीं है, இன்னைக்கு குறிப்பிட்ட பொருள் சாப்பிடுறதுக்காக பிரேரணை இல்ல. अर्थात विचार नहीं है। அப்படின்னா சிந்தனை இல்ல. प्रेरणा माने क्या? பிரேரணான்னா என்ன? विचार। சிந்தனை. बाकी प्रेरणा और कुछ भी नहीं है। மற்றபடி பிரேரணை வேற எந்த விஷயமும் இல்ல. प्रेरणा का अर्थ और कुछ नहीं होता। பிரேரணையினோட அர்த்தம் வேற எதுவுமே இல்லன்னு சொல்றாங்க. तो औरों का भी कल्याण करना है। அப்போ மத்தவங்களுக்கு கூடயும் நன்மையை செய்யணும். क्या? என்ன क्या औरों को कल्याण करना है? என்ன மத்தவங்களுக்கு நன்மையை செய்யறது? अपना भी कल्याण किस बात से होगा? தன்னோட நன்மை கூடயும் எந்த விஷயத்துல ஏற்படும்? नष्टो मोहा स्मृति लब्धा। நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா. औरों का भी कल्याण மத்தவங்களோட நன்மை கூடயும் इसी बात से होगा। இந்த விஷயத்துல தான் ஆகும். देह देह के संबंधों, देह के पदार्थों से मोह नष्ट हो जाए, தேகம், தேகத்தினோட பொருள்கள், தேகத்தினோட உறவுகள், பொருள்கள் இதிலிருந்து பற்றுன்றது நஷ்டமாயிடுச்சுன்னா तो कर्मातीत अवस्था हो जाए। அப்போ கர்மாதீத ஸ்டேஜ் ஆயிடும். बहुतों का कल्याण करेंगे तो अपना भी कल्याण होगा। நிறைய பேருக்கு நன்மையை செஞ்சீங்கன்னா தன்னோட நன்மை கூடயும் ஏற்படும். अपन को भी दैवी गुणों में लाना है। தன்னை கூடயும் தெய்வீகமான குணங்கள்ல கொண்டு வரணும். इसका कल्याण ही नहीं करते हैं இப்போ யாருக்குமே நன்மையே செய்யாம இருந்தீங்கன்னா तो पूछ कर भी क्या करेंगे? அப்போ கேட்டு கூட इस हालत में हम मर जावे तो क्या होगा?
அப்போ கேட்டுட்டு கூட என்ன செய்வீங்க? இந்த நிலைமையில நான் இருந்து போயிட்டேன்னா என்ன ஆகுவேன்னு? धूल भी नहीं मिलेगा, தூசி கூடயும் கிடைக்காது. धूल भी नहीं मिलेगा। தூசியும் கிடைக்காதுன்னா समझते हैं हम बाबा के पास रहते हैं, இப்படி நினைச்சுக்கிறாங்க நாங்க பாபா கிட்ட இருக்கிறோம்னு. रहते तो बाबा के पास हो, இருக்கிறது பாபா கிட்ட தான் இருக்கீங்க. परंतु करते क्या हो? ஆனா என்ன செய்றீங்க? सर्विस कितनी करते हो? எவ்வளவு சர்வீஸ பண்றீங்க? जो अनपढ़े होंगे वो पढ़े आगे भरी डूबेंगे। யாரு படிக்காம இருப்பாங்களோ அவங்க படிச்சிருக்கவங்களோட முன்னாடி பாரத்தை தூக்குவாங்க. ये तो सीधी सी बात है। இது நேரடியா இருக்கக்கூடிய तो விஷயமா जितना हो இருக்குது. सके सवेरे उठकर विचार सागर இது ஸ்ட்ரெயிட்டான விஷயமா இருக்குது. அதனால எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு காலையில ஏஞ்சு விசார சாகர மந்தனம் मंथन करना है। விசார சாகர மந்தனத்தை செய்யணும். भक्ति भी तो मनुष्य सवेरे उठकर करते हैं ना। பக்தி கூடயும் மனிதர்கள் காலையில ஏஞ்சு செய்யறாங்க இல்லையா? अगर कहते हैं कृष्ण ने राजयोग सिखाया, ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னாங்க கிருஷ்ணர் ராஜயோகத்தை கத்து கொடுத்தாங்கன்னு. कृष्ण ने राजयोग सिखाया, उसने गाली खाई तो கிருஷ்ணர் ராஜயோக கத்து கொடுத்தாங்க, அவங்களும் திட்ட வாங்கினாங்க. जरूर तुमको भी गाली खानी पड़े। அப்போ உங்களுக்கு கூடயும் திட்ட வாங்க வேண்டியதாக இருக்கும். शिव बाबा को भी गाली देते, சிவ பாபாவை கூடயும் திட்டுறாங்க. किक्कर भीतर में कह देते हैं, மண்ணாங்கட்டில செவர்ல இருக்கேன்னு சொல்றாங்க. फिर ब्रह्मा को भी ढेर गाली देते हैं। பிறகு பிரம்மாவுக்கு கூடயும் நிறைய நிந்தனைகளை பண்றாங்க, திட்டுறாங்க அவங்கள. उन ब्रह्मा से डरते नहीं है। அந்த பிரம்மாவை பார்த்து பயப்படுறது இல்ல. बल भू भू करते रहते हैं। பலே பூ பூன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இதுல காதுல ஊதிட்டு இருப்பாங்க. तुम अपनी शांति में रहो। அப்படின்னா பலே அவங்க சொல்லிட்டே பேசிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க அமைதியாக இருங்க. खुशी रहनी चाहिए, हमको तो बाबा मिला है। குஷியாக இருக்கணும், நமக்கு பாபா கிடைச்சிருக்காங்க. अभी हम सब दुखों से छूटने वाले हैं। இப்ப நம்ம எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை ஆக போகிறோம். अच्छा पुरुषार्थ करने वाले ही दिल पर चढ़ते हैं। நல்ல புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க தான் மனது மேல ஏறுறாங்க. अपन को देखना चाहिए इस हालत में हमको क्या पद मिलेगा। தன்னை பாத்துக்கணும், இந்த நிலைமையில எனக்கு என்ன பதவி கிடைக்கும்? किस हालत में? எந்த நிலைமையில? जब हम कोई की सेवा ही नहीं करते, सर्विस ही नहीं करते, இப்ப நம்ம யாருக்குமே சேவையே செய்யறது இல்ல, சர்வீஸே செய்யறது இல்ல. तो क्या पद मिलेगा? அப்போ என்ன பதவி கிடைக்கும்? उच्च पद कब मिलेगा? உயர்ந்த பதவி எப்போ கிடைக்கும்? सेवा करेंगे। எப்போ சேவை செய்வீங்களோ அப்போ. चढ़ती कला कब कहे कही जाएगी? ஏறும் கலைன்னு சொல்லி எப்போ சொல்லப்படும்? चढ़ती कला उसकी निशानी है, ஏறும் கலையினோட அடையாளமா இருக்கு. सर्व के भले में लगे जाएंगे। எல்லாரோட நன்மையில ஈடுபட்டு இருப்பீங்க. ये तो कल्प कल्प की बात हो जाती है। இது ஒவ்வொரு கல்பத்தினோட விஷயம் ஆயிடுது. सर्विस के लिए कुछ न कुछ विचार सागर मंथन करना है। சர்வீஸ்க்காக கொஞ்சம் நஞ்ச விசார சாகர மந்தனத்தை செய்யணும். और समाचार पूछने झरमुई जगमुई करने से तो बोलो। இப்போ மத்த செய்திகளை கேக்குறது, பிறகு வீணான பேச்சுகளை பேசுறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, शिव बाबा की याद में रह करके काम करो। சிவ பாபாவோட நினைவுல இருந்து வேலையை பண்ணுங்க. भंडारे में भी एक दो को शिव बाबा की याद दिलाते रहो। பண்டாரல கூடயும் கிச்சன்ல கூடயும் சிவ பாபாவோட நினைவு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு இருங்க, நினைவு ஞாபகப்படுத்திட்டு இருங்க பாபாவோட நினைவு. एक दो का रहम दिल बनना है। ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கருணை இதயம் இருக்கக்கூடியவங்களாக ஆகணும். अपन पर भी और औरों पर भी रहम करो। தன்னை மேல பிறகு மத்தவங்க மேல கூடயும் கருணைய காமிங்க. तो बाबा भी मिसाल देते हैं। அப்போ பாபா கூடயும் உதாரணம் கொடுக்கறாங்க. रीढ़ बकरियां क्या जाने सुरमंडल की साज को। இந்த செமரி ஆடு பிறகு
பிறகு அந்த ஷிப் இருக்கும் இல்லையா, கோட்டன் ஷிப் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஸ்வர்கத்துல என்ன மியூசிக் எல்லாம் போகுது இல்லையா, அதை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால யாரு காலம் மாடுகள் இருக்காங்களோ தேகாபிமானத்தினர்கள், அவங்க இந்த ஞானத்தினோட விஷயங்களை என்ன புரிஞ்சுப்பாங்க, எப்படி என்ன ஃபாலோ செய்வாங்க? அவங்க விலங்கினோட வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, இந்த விலங்குகளினோட வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. मित्र संबंधी आदि बुलाते हैं. என்ன மரணத்தினர் இந்த மித்திர சம்பந்திகள் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர்கள் உறவினர்கள், அவங்க கூப்பிடுறாங்க. तो उनकी भी सर्विस करनी है. அப்ப அவங்களுக்கு கூடயும் சர்வீஸ் பண்ணணும். सच्ची दिल से जो समझाते होंगे, யாரு உண்மையான இதயம் மூலமாக புரிய வச்சுட்டு இருப்பாங்களோ वो ही समझा सकेंगे. அவங்களாலதான் புரிய வைக்க முடியும். नहीं तो समझाने का भी अकल नहीं आवेगा. இல்லன்னா புரிய வைக்கிறதுக்கான புத்தியும் வராது. योग हो तब ही किसी को तीर लगेगा. இப்போ யோகம் இருந்தாதான் இப்போ ஒருத்தருக்கு அம்புன்றது டச் ஆகும், பாயும். जौहर नहीं होगा तो तीर नहीं लगेगा. ஒருவேளை கூர்மை இல்லைன்னா அப்போ அம்பு பாயாது. तो योग का जौहर भी चाहिए. அப்ப யோகத்தினோட கூர்மை கூடயும் தேவை இருக்குது. योग के जौहर बिगर तलवार क्या काम करेगी? யோகத்தினோட அந்த ஒரு கூர்மை இல்லாம வாள் என்ன வேலையை செய்யும்? जितना याद में रहेंगे, எந்த அளவுக்கு நினைவுல இருப்பீங்களோ उतना जौहर भरेगा. அந்த அளவுக்கு கூர்மை ஆகும், ஷார்ப் ஆகும், ஃபில் ஆகும்னு சொல்றாங்க. அது इस याद में ही बिगड़ पड़ते. இந்த நினைவுல தான் தடைகள் ஏற்படுது. अच्छा अच्छा ओम ஓம்